கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணம், அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்டை 4 மற்றும் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வருகின்ற ஜூன் 11ஆம் தேதி சேலம் மாவட்டம் மேட்டூரிலிருந்து சென்னை நோக்கி பாத யாத்திரை நடத்த உள்ளோம். கொரோனா பேரிடர் எந்த அளவுக்கு மக்களை அச்சுறுத்தியது என்பது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது கொரோனா தொற்றின் உச்சத்தால் அசாதாரண சூழ்நிலை நிலவியது. அப்போது இன்னும் சொல்லப்போனால் நிதி நெருக்கடியை விட கொரோனா ஏற்படுத்திய நெருக்கடிதான் அதிகம். அத்தகைய கடினமான தருணத்தில் உயிரை துச்சமென மதித்து பணியாற்றி அரசுக்கும் மக்களுக்கும் உறுதுணையாக இருந்து உயிரிழப்பை வெகுவாக குறைத்த அரசு மருத்துவர்களை நம் முதல்வர் நிச்சயம் என்றென்றும் மறக்க மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். இருப்பினும் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு இன்று வரை 10 காசு கூட நிவாரணம் தரவில்லை. குறிப்பாக அதில் ஒரு குடும்பம், டாக்டர் விவேகானந்தன் குடும்பம், ஏழ்மையில் மிகுந்த சிரமத்துடன் எத்தனையோ தடவை கண்ணீருடன் முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்து பார்த்தார்கள். இருப்பினும் நம் முதல்வரின் பார்வை விழவில்லை. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரை குழந்தைகளுடன் 4 முறை திவ்யா விவேகானந்தன் சந்தித்து வேண்டுகோள் விடுத்தும் இன்று வரை அவரது குடும்பத்தின் மீது கருணை காட்டவில்லை. இதற்கிடையே கடந்த டிசம்பர் மாதம் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் போது திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு கருணை காட்ட வேண்டும் என்று அங்கே வலியுறுத்திய போது நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன பேசினார்கள் என்றால், டாக்டர் விவேகானந்தனுக்கு 2 மனைவிகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், பல சட்ட சிக்கல் இருப்பதால் அரசு வேலை தர முடியவில்லை என்று முற்றிலும் தவறான தகவல்களை தெரிவித்தது ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல இருந்தது. இதையடுத்து ஆர்டிஐ எனப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் டாக்டர் விவேகானந்தனின் வாரிசு என்ற பெயரில் வேறு யாரும் அரசு வேலை கேட்டு உரிமை கோரவில்லை என்பதையும் தெளிவுபடுத்திவிட்டோம். இருந்தபோதும் இன்று வரை அந்த குடும்பத்தின் மீது நம்முடைய அமைச்சர் கருணை காட்டவில்லை. அன்று கொரோனாவின் போது இராணுவ வீரர்களுக்கு இணையான மரியாதை மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் என்ன நடக்குது தமிழகத்தில்? கொரோனாவுக்கு பிறகும் அரசு மருத்துவர்களை அங்கீகரிக்க மறுக்கும், வேதனைப்பட வைக்கும் ஒரே மாநிலமாக நம் தாய் தமிழகம் மட்டும்தான் உள்ளது என்பதை வருத்தத்துடன் இங்கு பதிவு செய்து கொள்கின்றேன். அதே போல ஊதிய கோரிக்கை உங்கள் அனைவருக்கும் தெரியும். நாங்கள் புதிதாக ஊதிய உயர்வு எதுவுமே மருத்துவர்கள் கேட்கவில்லை. ஏற்கனவே இருக்கின்ற அரசாணை 354 அமல்படுத்த வேண்டும் என்றுதான் கேட்டுக்கின்றோம். அதுவும் 2019ஆம் ஆண்டு அரசு மருத்துவர்கள் போராட்டத்தின் போது நேரில் வந்து அமர்ந்து ஆதரவு தெரிவித்தது மட்டுமின்றி திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கை அரசாணை 354 படி அமல்படுத்தப்படும் என்று சத்தியம் செய்துவிட்டு சென்றவர்கள்தான் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதல்வர் அவர்கள். அன்று எதிர்க்கட்சி தலைவராக ஆதரவு கரம் நீட்டிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல்வராக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் இடத்தில் இருக்கிறார்கள். இருப்பினும்
இன்று வரை நிறைவேற்றவில்லை. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மகன் முதல்வராகவும் பேரன் துணை முதல்வராகவும் இருக்கும்போது முன்னாள் முதல்வர் கலைஞரின் அரசாணைக்கு தடை போடப்பட்டுள்ளது ஏன் என்பதுதான் எங்களுக்கு உண்மையிலேயே மிகுந்த வருத்தமளிப்பதாக உள்ளது. அதுவும் அரசு மருத்துவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற தமிழக சட்டமன்றத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசை வலியுறுத்தி பேசினார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அரசு மருத்துவர்களின் ஊதிய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டது. என்எம்சி எனப்படும் தேசிய மருத்துவ ஆணையம் நாடு முழுவதும் அரசு மருத்துவர்களுக்கு எய்ம்ஸுக்கு இணையான ஊதியம் தரப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. இருப்பினும் தமிழக அரசு செயல்படுத்தவில்லை. இதனால் வேறு வழியின்றி 2 வாரங்களுக்கு முன்னர் WHO எனப்படும் உலக சுகாதார அமைப்புக்கு நாங்கள் கடிதம் எழுதினோம். உலக சுகாதார அமைப்பு WHO அங்கீகரிக்கும் அளவுக்கு, பாராட்டும் அளவுக்கு தமிழகத்தில் இறப்புகளை குறைத்துள்ளோம். முக்கியமாக MMR IMR-ஐ வெகுவாக குறைத்துள்ளோம். பேறுகால இறப்பை WHO சொன்ன இலக்கை 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அடைந்து சாதனை படைத்துள்ளோம். இத்தனைக்கு பிறகும் தமிழகத்தில் மட்டும் அரசு மருத்துவர்களின் ஊதியம் நாட்டிலேயே குறைவாக இருக்கின்றது. அதுபோல அரசு மருத்துவமனைகளையும் திறப்பதிலும் மருத்துவ கல்லூரிகளை திறப்பதிலும் ஆர்வம் காட்டும் அரசு போதிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நியமிப்பதில் மட்டும் அக்கறை காட்டவில்லை. இதற்கிடையே நாங்கள் திமுக ஆட்சி அமைந்த பிறகும் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்திவிட்டோம். குறிப்பாக கலைஞர் நினைவிடத்தில் கோரிக்கை மனு சமர்ப்பித்தல், 4 தடவை இதுவரை சாகுமறை உண்ணாவிரதம் இருந்துள்ளோம். இன்னும் சொல்ல போனால் நாட்டிலேயே ஊதிய கோரிக்கைக்காக மருத்துவர் ஒருவர் உயிரையே கொடுத்த பிறகும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை, கருணை காட்டவில்லை. இதற்கு பிறகு நாங்கள் என்னதான் செய்வது? டாக்டர் ஆனது தவறா? தமிழகத்தில் அரசு பணியில் சேர்ந்தது தவறா? கொரோனா பேரிடர் போன்ற அசாதாரண சூழ்நிலையில் கூட அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்தமாக அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டன, பேருந்துகள் இயங்கவில்லை, தனியார் மருத்துவமனைகள் பெரும்பாலும் மூடப்பட்டன. அத்தகைய கடினமான தருணத்தில் அரசுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றியது தவறா? கர்நாடகாவில் கொரோனா பேரிடரின் போது போராட்டத்தை அறிவித்த உடனே கோரிக்கையை நிறைவேற்றினார்கள். ஆனால் தமிழகத்தில் மட்டும் உயிரை காப்பாற்ற, ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்ற போராடும் மருத்துவர்களை தங்கள் சம்பளத்திற்காக போராட வைப்பது இந்த அரசுக்கு அழகா என்பதை ஊடக நண்பர்கள் தயவு செய்து கேட்க வேண்டும். எனவே இத்தனை போராட்டத்திற்கு பிறகும் இதற்கு பிறகு வேறு என்ன செய்வது என்ற வேதனையில் இருக்கும் நாங்கள் வேறு வழியின்றி அடுத்த கட்டமாக வருகின்ற ஜூன் 11ஆம் தேதி முதல் சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள ஏற்கனவே கோரிக்கைக்காக உயிரை விட்ட டாக்டர் லட்சுமி நரசிம்மன் கல்லறையில் இருந்து சென்னையை நோக்கி பாத யாத்திரை நடத்த உள்ளோம். மேட்டூரிலிருந்து சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு வழியாக சென்னையில் எந்த அரசாணைக்காக போராடுகின்றோமோ அந்த அரசாணையை வெளியிட்ட கலைஞர் அவர்களின் நினைவிடத்தை பாத யாத்திரை வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை தவிர இந்த தொடர் போராட்டத்தின் போது எங்களை
வருத்தி கொள்ளும் பாத யாத்திரையை தவிர கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம், சர்வமத பிரார்த்தனை, கலைஞரின் படத்தை வைத்து கோரிக்கை சமர்ப்பித்தல், கைகளில் விலங்கு மற்றும் கால்களில் கட்டுப்போட்டு போராட்டம், முட்டி போட்டு வருத்தி கொண்டு போராட்டம் என நடத்த இருக்கும் நாங்கள் இறுதியாக இந்த அரசாங்கத்தின் மனசாட்சியை தட்டிக்கொள்ள வேறு வழி இல்லை என்றால் காந்தியடிகளின் பாணியில் மேலாடையை துறக்கும் போராட்டத்தையும் நாங்கள் நடத்த உள்ளோம். இருப்பினும் உயிரை துச்சமாக மதித்து கொரோனாவின் போது பணியாற்றிய அரசு மருத்துவர்களை இந்த நிலைமைக்கு தள்ளாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு தாயுள்ளத்துடன் எங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என நாங்கள் வேண்டுகின்றோம். எனவே மீண்டும் ஒருமுறை எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம். கொரோனா பேரிடரின் போது பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணம், அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்டை 4 மற்றும் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக நிறைவேற்றி மருத்துவர்கள் இன்னும் உற்சாகமாக பணியாற்றி தமிழகத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஒரு சில கேள்விகள் மட்டும் ஊடக நண்பர்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்பர் 1, நம்முடைய அமைச்சர் பேசும்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 2021 திமுக ஆட்சி அமைந்தபோது புறநோயாளிகள் எண்ணிக்கை ஓபி பேஷண்ட்ஸ் 6000 இருந்தார்கள். ஆனால் இன்று 15000 முதல் 18000 அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கின்றார். தயவு செய்து 2 மடங்கு 3 மடங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள், செவிலியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்களா என்ற கேள்வியை யாருமே கேட்கவில்லை. தயவு செய்து இனிமேல் கேட்கணும். அடுத்தது, நீங்கள் பார்க்குறீங்க, நீட்டு இல்லை நுழைய முடியாமல், மருத்துவக் கல்வியில் நுழைய முடியாமல் தற்கொலை செய்வதை பிரேக்கிங் நியூஸாக போடுறோம். அதே நேரத்தில் எந்த மாநிலம் சுகாதாரத்துறையில் நம்பர் 1 முதலிடம்னு சொல்லப்படுதோ அந்த மாநிலத்தில் மருத்துவர்கள் தொடர்ந்து ஊதியத்திற்காக போராட வைக்கிறது. எப்படி உங்களால் சகித்து கொள்ள முடிகிறது? அதே போல தமிழகத்தில் புதிதாக மருத்துவக் கல்லூரிகளை திறப்பதில் ஆர்வம் காட்டுகின்றீர்கள். இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகள் கட்டமைப்பு போதிய அளவுக்கு உள்ளதா, தரம் உயர்த்தப்பட்டுள்ளதா என்பதை யாருமே கேட்பதில்லை. எனவே ஊடக நண்பர்கள் அவர்கள், அனைத்து ஊடக நண்பர்களும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் தயவு செய்து இந்த கேள்வியை கேளுங்கள், எங்களுக்கு உதவுங்கள். 31 உதவி பேராசிரியர்கள், 31 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 8 மருத்துவர்கள் இருக்கிறாங்க. எந்த துறை? மகப்பேறு துறை. 2 உயிரை காப்பாற்ற வேண்டிய பிரசவத்தின் போது அவங்க தான் இருக்கணும். ஆனால் அங்கே 31க்கு 8. திருவண்ணாமலை கிட்டத்தட்ட அங்கேயும் அப்படி தான். ஸோ பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நீடிக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, அதிகமான மருத்துவர்கள் உருவாக்கப்படுறோம். ஆனால் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் எப்படி மருத்துவ சேவையை எளிதாக மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும்? போதுமா? தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் தொடங்கிட்டோம், நிறைய பேரை டாக்டர் ஆக்கிட்டோம், அது போதுமா? அப்போது அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட கடந்த 10-15 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட பெரிதாக ஒன்றும் அந்த பணியிடங்கள் அதிகரிக்கவும் இல்லை.
இருக்கின்ற காலி பணியிடங்களும் இன்னமும் நிரப்பப்படாமல் உள்ளது. இல்ல எண்ணிக்கை நார்மலாக 19,000 பணியிடங்கள், அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் 40,000 பணியிடங்கள். ஆனால் இது மிக மிக குறைவு. அரசு மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 3 மடங்கு, அதாவது 60,000 வேணும். அதுக்கு நம்முடைய அமைச்சர் சொன்ன பேட்டியே போதும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ உண்மையிலே அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆனால் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறை அமைச்சர் அதில் கவனம் செலுத்தவில்லை. நிச்சயமா பணிச்சுமை அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் மக்கள்கிட்ட நல்ல பேர் எப்படி வாங்க முடியும்? ஸோ அவ்வளவு ரஷ்ல, அவ்வளவு க்ரௌடட் இதில் பணி செய்துட்ருக்குறோம். ஸோ இதனால் மக்களும் சிரமப்படுறோம், டாக்டர்களும் சிரமப்படுறோம். நல்ல கேள்வி. மாநில லெவலில் உள்ள அதிகாரிகள், குறிப்பாக டாக்டர் அருண் தம்பராஜ் ஐஏஎஸ் சமீபத்தில் நடத்தின கூட்டத்தில் கூட பேச ஆரம்பிக்கிறப்பவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹச்ஆர் மேன் பவர் பற்றி மட்டும் யாரும் கேட்காதீங்க, மேன் பவர் பற்றி மட்டும் யாரும் கேட்காதீங்க. அப்புறம் என்னங்க பிரச்சனையே அதுதான். இருக்கிறவங்க ஏன் இன்னும் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணல? எதனால் டெத் ரேட்டை இன்னும் குறைக்க முடியலை? ஏன் ஊட்டச்சத்து குறைவாக இன்னும் இதை மட்டுமே கேட்டிங்கன்னா போதுமா? ஏன்னா நீங்கள் சத்தமாக பேசுவீங்க, மேலே இருக்கிறீங்க அதிகாரி மிரட்டலாக பேசுவீங்க, நாங்களும் வாங்கிட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோன்னு நாங்கள் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ உண்மையிலே பணிச்சுமை அதிகமாக இருக்குது, மருத்துவர்கள் உயிரிழப்பு அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி உண்மையிலே சயின்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்குது. மக்களின் வாழ்நாள் 71 வயதாக உயர்ந்துள்ளது. ஆனால் மருத்துவர்களின் வாழ்நாள் குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இளம் வயதில் அரசு மருத்துவர்கள் மரணம் அதிகரித்துள்ளது. இது பற்றி நம்முடைய அமைச்சர்கிட்ட கேட்டால் பணிச்சுமை அதிகம்லாம் கிடையாது, சும்மா அவங்க சொல்கிறாங்க. கேட்டால் சங்கம்னா ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சிச்சு, ரொம்ப எளிதாக முடிச்சுட்டு போயிடலாம். எத்தனை டாக்டருங்க செத்து போனாங்க அதெல்லாம். ஏன்னா கொரோனா பேரிடின் போது பணியாற்றி உயிரிழந்த மருத்துவர்களின் நிலைமையே இப்படி தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் விமோசனம் கிடைக்கல. நீங்கள் அதே மாரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு 2 பொண்டாட்டின்னு சொல்லிடுவோம். இது எவ்வளவு கொடுமைங்க. மக்களை காக்க போராடி மாண்ட மருத்துவரின் குடும்பத்தை தொடர்ந்து காயப்படுத்துவதை மட்டும்தான் இவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. நல்ல கேள்வி. நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பேசின கோரிக்கைகளை திமுக ஆட்சி அமைந்த பிறகு 5 சுகாதாரத்துறை செயலாளர்களை பல தடவை சந்தித்து விட்டோம். 3.5 வருடத்துக்குள் 5 சுகாதாரத்துறை செயலாளர்களை நாங்கள் சந்திச்சிட்டோம். எல்லார்கிட்டையும் கோரிக்கை மனு வச்சுட்டோம், வாங்கி வச்சிடுறாங்க, எதையுமே பண்ணலை. இதுக்கு பிறகு நாங்கள் அவங்கள சந்திக்கிறதுல எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் அடுத்த வாரம் போராட்டத்துக்கு முன்னதாக மீடியா மூலம் மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சொல்வீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நடத்தும். கரெக்ட். இல்லை, மருத்துவ பணியாளர்கள் பற்றி சொல்கிறீங்க. இல்லை, கரெக்டு, அவங்களுடைய பணியும் முக்கியம். நான் பேசுகிறப்ப கோரிக்கையிலே மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள்னு சொல்லிட்டேன். டாக்டர்கள், செவிலியர்கள் எனக்கு ஓரளவுக்கு எவ்வளவு பணியிடம் இருக்குதுங்கிறது தெரியும். அவங்களுடைய இது எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல. பட் அவங்களுடைய பணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொரோனா பீரியடில் எல்லாருக்குமே தெரியும்.
அன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்களை கையெடுத்து கும்பிட்டதோட முடிஞ்சிச்சுங்கிற இது கிடையாது. தொடர்ந்து அவங்களுக்கு போதிய எண்ணிக்கையில் பணியாளர்கள் நியமிக்கணும், அவங்களுக்கு அங்கீகாரமும் தரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. முக்கியமாக வந்து நிரந்தரமாக நியமித்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அரசு மருத்துவமனைகளில் உயிரிழப்புக்கு காரணம் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை நிச்சயமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் நிச்சயமாக. இல்லை அதாவது வந்து என்ன கண்டிஷனுங்கிறது பொதுவாக நான் சொல்ல முடியாது. பட் இது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குது. இது மட்டுமே தான் காரணம்னு கிடையாது. ஏன்னா வந்து ஒரு சில இது வந்து டிசீசஸே அந்த மாதிரி சிக்கலான வியாதிகளுடன் ஒன்றும் பண்ண முடியாது. அரசு மருத்துவமனைக்கே அது எல்லாருக்கும் தெரியும். தனியார் மருத்துவமனையில் கைவிடப்பட்ட நோயாளிகள், சிக்கலான நோயாளிகள், கடைசி அந்த உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் வரக்கூடிய ஒரே இடம் அரசு மருத்துவமனை. நிறைய பேர் இல்லை இது வந்து இல்லை 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 பணம் இல்லையா மனம் இல்லையான்னு சொன்னால் மனம் இல்லைங்கிறது தான் முக்கியமான இதுவாக இருக்குது. ஏன்னா நாங்கள் நம்பிக்கையோடு அன்னைக்கு 2019 போராட்டத்தின் போது நிச்சயமாக கோரிக்கையை நிறைவேற்றி தருவார்கள் என்று ஏதோ உதட்டளவில் சொல்லலை. அன்னைக்கு மனப்பூர்வமாக உங்களை வருத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து பாத யாத்திரை மேற்கொண்டு எங்களை மேலும் மேலும் வருத்தி கொள்ளும் நிலையில் உள்ளோம். இது வந்து இல்லை நல்ல கேள்வி. மருத்துவ பணிகள் மக்கள் பாதிக்காத வண்ணம் நாங்கள் வந்து வாலண்டியர்ஸ் டிஜிபி ஆஃபீஸில் பெர்மிஷனுக்கே வந்து நாங்கள் 20 பேர் தான் சொல்லியிருக்கிறோம். இடையில குறிப்பிட்ட இடங்களில் மருத்துவர்கள் பணிகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு பணிக்கு செல்வார்களே தவிர மொத்தத்தில் 20 மருத்துவர்கள் மேட்டூரிலிருந்து மேட்டூர் டாக்டர் லட்சுமி நரசிம்மன் கல்லறையிலிருந்து சென்னை கலைஞர் நினைவிடம் வரையும் பாத யாத்திரை செல்ல உள்ளோம். நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் இந்த அளவு எங்களை வருத்தி கொண்டு பாத யாத்திரையில் தொடங்கி காந்தியடிகள் பாணியில் பாத யாத்திரை தொடங்கி மேலாடையை துறக்கும் அளவுக்கு போராட்டத்தை நடத்தும் போது நம்முடைய முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார்கள் என்று நாங்கள் 100% நம்புகிறோம். அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து டாக்டர் எழிலன் சட்டசபையில் சொன்ன பதிலே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சுகாதாரத்துறையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டிட வல்லுநர்களோ கருவிகளோ உபகரணங்களோ அல்ல. அங்கே உயிரை காப்பாற்ற பணியும் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் தான் உண்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மருத்துவமனை கருவிகள் எல்லாம் வந்து ஒரு உடலாக எடுத்துக்கொண்டால் அங்கு உயிராக இருப்பது மருத்துவர்களும் செவிலியர்களும் தான். உடலும் முக்கியம், உயிரும் முக்கியம். ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் உடல் இருந்தால் போதும் அப்படிங்கிற இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த பாத யாத்திரையை பொறுத்தவரையில் எங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவாக என்ன தோணுது அப்படின்னா, நம்முடைய அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மாரத்தான்லாம் செல்வதில் ரொம்ப ஆர்வமாக செல்பவர்கள். பல மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கெல்லாம் கூட நடந்தே வராங்க. அப்போ நாங்கள் வந்து நடைபயணம் செல்லும்போது நிச்சயமாக நம்முடைய முதல்வரையும் அழைத்து கொண்டே மருத்துவர்களை சந்தித்து கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவார்கள் கூட நாங்கள் நம்புகிறோம்.
தேங்க்ஸ். சொல்லுங்கள் சார். இல்லை, நல்ல கேள்வி. அதாவது வந்து எல்லா துறையையும் போல ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை 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 அந்த மாதிரி அதை வந்து அரசு வெளிப்படையாகவே சொல்லணும், பண்ணணும். இந்த துறையை இன்னும் வந்து மேம்படுத்த வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் செய்யணும்.